அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகும் 2026ஆம் ஆண்டு பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஆடியோவில் ரொம்ப சுருக்கமாக ஒரே வரியில் சொல்ல போகிறேன். இது எனது ஜோதிட அனுபவ கணிப்பு. ராசி பலன் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது அவங்களுடைய ஞானம் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும். இந்த ஆடியோ நான் சொல்லியிருக்கிறது என்னுடைய கணிப்பு. ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மாற்று கருத்து இருக்கிறவங்க உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பின்பற்றலாம். 2026ஆம் ஆண்டு ஆண்களுக்கு பிரத்யேகமாக எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு நான் தனியாக கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் அந்த பதிவை நீங்கள் கேட்கலினா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவு கொடுத்துருக்கேன். அந்த பதிவின் அடிப்படையில் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு சற்று சாதகம் இல்லாத சூழல் இருக்குது. ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கு 2026ஆம் ஆண்டு எந்தவிதமான கஷ்டங்களும் வராமல் இருப்பதற்காக ஜனவரி 18ஆம் தேதி தத்தாத்ரேயர் மகா ஹோமம் நடத்தப் போகின்றோம் நமது அறக்கட்டளையின் சார்பாக. அந்த ஹோமத்தின் முழு விவரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் ஆண்களுக்கு மட்டும் ருத்ராட்ச பிரசாதம் வழங்க போகிறேன். ருத்ராட்ச பிரசாதம் மாலையாக. அந்த ருத்ராட்ச மாலையை தினமும் 21 நிமிடங்கள் அணிந்தால் போதும். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. உணவு கட்டுப்பாடு, இல்லற கட்டுப்பாடுன்னு எதுவுமே கிடையாது. நேரம் கிடைக்கும் பொழுது செஞ்சா போதும். சரிங்களா? இந்த மகா ஹோமத்தில் உங்க குடும்பத்தின் ஆண்களுக்கு பதிவு செய்து பிரசாதம் பெற்றுக்கொள்ள டிஸ்பிளேல இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? மேச ராசியில் பிறந்த பெண்களுக்கு 2026ஆம் ஆண்டு வளர்ச்சி தரும் ஆண்டாக இருக்கும். தைரியமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் உங்களது மதிப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள். குறிப்பாக தலைவலி, இரத்த அழுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, கவனமாயிருங்க. ரிஷப ராசியில் பிறந்த பெண்களுக்கு 2026ஆம் ஆண்டு நிதி நிலைமை, குடும்பத்தின் நிதி நிலைமை சீராகும். பெண்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். சொத்து சேர்க்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். உடல்நிலையில் கவனம், குறிப்பாக கழுத்து மற்றும் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, கவனமாக இருங்க. மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு மன அழுத்தம் குறையும் ஆண்டாக இருக்கும். எதையும் அதிகமாக யோசிக்காதீங்க. நடப்பது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வாங்க. இறை நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். உங்கள் மன அழுத்தம் இந்த 2026ஆம் ஆண்டு குறையும். கடக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்கும். ஆனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. வீட்லேயும் சரி வெளியும் சரி கவனமாக நீங்கள் செயல்பட்டால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மதிப்பு மரியாதை உயரும். சுயமரியாதை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய புதிய பொறுப்புகள் வந்து சேரும், சாதகமாக தான் இருக்கு. கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு 2026ஆம் ஆண்டு சற்று உங்கள் பொறுமையை சோதிக்கும் ஆண்டாக இருக்கும். வேலை சுமை அதிகரிக்கும். எனவே பொறுமையை இழந்து விடாதீர்கள். இறை வழிபாடு, இறை நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். உடல்நிலையில் கவனம் தேவை. துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு 2026ஆம் ஆண்டு உறவுகளில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உறவுகளாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க வேண்டும். மூன்றாவது மனிதரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். தேவையற்ற சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். உங்களது சக்தி முழுமையாக வெளிப்படும். துணிந்து செயல்களை செய்யுங்கள், நல்லதே உங்களுக்கு நடக்கும். தனுசு ராசியில் பிறந்திருக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. உடல்நிலையில் கவனம், குறிப்பாக
எலும்பு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு, கவனமாக இருக்கணும். மகர ராசியில் பிறந்துள்ள பெண்களுக்கு உங்கள் எண்ணத்திற்கேற்ற வாழ்க்கை வரப்போகுது. அதனால எண்ணத்தை சீராக்கிக்கோங்க. தேவையற்ற பயம் வேண்டாம், தேவையற்ற தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். நல்லதே நடக்கும்னு நீங்க நம்பினீங்கன்னா 2026 உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கும்பராசியில் பிறந்திருக்கும் பெண்களுக்கு புதிய புதிய யோசனைகள் உருவாகும், புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். நிச்சயம் அது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். 2026ஆம் ஆண்டு உங்களது திறமை வெளிப்படும். சாதகமாக்கிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு 2026ஆம் ஆண்டு மன அமைதி கிடைக்கும், பக்தி அதிகரிக்கும். இறை ஆசீர்வாதத்தால் உங்களது முயற்சிகளுக்கு வெற்றிகள் குவியும். நல்லதை நினையுங்கள், நிச்சயம் நடக்கும். மூன்றாவது மனிதரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரத்ன சுருக்கமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்காக ஒரு ஆன்மீக சேவை நான் பண்ண போகிறேன். இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க சகோதரிகள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சேவையை பயன்படுத்திக்கலாம். எந்த கட்டணமும் கிடையாது. இந்த ஆடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்களது பேரு, வயசு, ராசி, நட்சத்திரம் சொன்னீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தரக்கூடிய தெய்வம் எது அப்படிங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் மட்டும்தான் சொல்லணும். அன்பு கூர்ந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர், வயது, ராசி, நட்சத்திரம் சொன்னீங்கன்னா எந்த தெய்வத்தை இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் வணங்கினா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பூஜையில் வைத்து சொல்ல போகின்றேன். இந்த சேவைக்கு எந்த கட்டணமும் எங்களுக்கு வேண்டாம். இது எனது சகோதரிகளுக்காக, எனது மகள்களுக்காக நான் செய்யும் ஒரு ஆன்மீக சேவை. கமெண்ட் பாக்ஸில் மட்டும் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.